அப்பால இந்த விஷயத்த தாங்கிக்க முடியாம பயங்கரமா கதறி அழறாரு. அவங்க அம்மா அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இங்க சிந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க சிந்துவ. அத பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல மகாவால. செம்ம டென்ஷனா இருக்காங்க. ச்சே இப்படி நடந்துருச்சேம்மா உனக்கு. நீ கவலைப்படாம நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி. அடுத்து சிந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்கள போய் படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பைரவி நீ போய் படுக்க வைமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட போறாங்க. பைரவி உள்ள கூட்டின்னு போயிட்டு, ஏன் சிந்து நீ இப்படி இருக்க? இவ்வளோ அடி வாங்கி கூட சிவா நீ எதுவுமே சொல்லலையே, ஏன் சிந்து இப்படி இருக்க அப்படின்னோடனே, அவர் என்ன பண்ணுவார், இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்னேகா தானே. ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணாங்க. இதுக்கு டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படி சொன்னோன்னே, என்ன சிந்து நீ டாக்டரும் கூட தானே இருந்தார். டாக்டரு நினச்சிருந்தா உன்னை என்ன வேணாலும் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் காப்பாற்றினார் அவரை போய் நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க. அந்த டாக்டரு எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் சிந்து உனக்கு புரியவே பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சிந்து மனசுல நினைக்கிறாங்க, எல்லா தப்பும் நான் தானே செஞ்சேன். பாவம் டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சிந்து என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே, இங்கே பாரு விடு இதை பற்றி பேச வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு. ஆமாம் நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ ரெஸ்ட் எடு, ஏதாவது தேவைன்னா எனக்கு கூப்பிடு, நீ படுத்துக்கோ சிந்து. ஆனால் உனக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது சிந்து. நான்லாம் அவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பைரவி ப்ளீஸ் பைரவி வேணாம் பைரவி அப்படின்னோடனே, நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சிந்துவோட அம்மா அப்பா மனசு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, சிந்துவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். இல்லைங்க சிந்து எங்கள் கூடவே அனுப்பிச்சிடுங்க கொஞ்ச நாளைக்கு, நாங்கள் சிந்து வச்சு பார்த்துக்குறோம், அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க. பரவாயில்ல சிந்துவை நாங்கள் பார்த்துக்குறோம், எந்த பிரச்சனையும் பைரவி தான் இருக்கால, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. எங்கள் அன்னபூர்ணி சிவா கிட்ட பேசுகிறாங்க. சிவா இப்படி இருக்காதப்பா, சிந்துவை கொஞ்சம் பாருப்பா, நீ ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படின்னோடனே அப்படியே செமையாக அப்படியே பார்க்குறாரு சிவா அவங்க பெரியம்மாவை. பெரியம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க பெரியம்மா. நான் இல்லைப்பா நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன், இப்போவே நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்தேன், என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, இதுக்கப்புறம் சிந்து கூட இப்படி நடந்துக்கக்கூடாது நீ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே சிந்து பார்க்க சிவா உள்ளே வராரு. அப்போ சிந்து அப்படியே எழுந்து உட்காராங்க. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எழுந்துக்க வேணாம் அப்படியே உட்காரு அப்படின்னோடனே உடனே பார்க்குறாரு. பார்த்துட்டு உனக்கு எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னோடனே, இப்போ பரவாயில்ல டாக்டர் அப்படின்றாங்க. உடனே தொட்டு பார்க்குறாரு. வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டாக்டர் அப்படின்னோடனே, உனக்கு வலிக்காது, ஏன்னா நீ தான் எல்லா வலியும் மற்றவங்களுக்கு கொடுக்குறியே, உனக்கு எப்படி வலிக்கும், உன்னை அடிக்கிறது பொறுக்காம தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. டாக்டர் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என்னை அடிக்கும்போது உனக்கு வலிச்சதில்லை, நீ அடிக்க வேணாம்னு சொன்னல, இதை நான் பார்க்க முடியலன்னு வெளியே போயிட்டல, அதுலேருந்தே எனக்கு தெரியும் டாக்டர், நீ கூடி சீக்கிரம் என்னை ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னோடனே, ஏன் சிந்து நீ இப்படி இருக்க, நான் எவ்வளோ சொல்கிறேன் உன்னை நான் விரும்பலைன்னு சொல்லிட்டு, ஒரு ஃப்ரெண்டு அடி வாங்குறத எந்த ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டான், அந்த ஒரு இறக்க குணத்தில் தான் நான் சொன்னேனே தவிர உன் மேலே இருக்க காதலில் நான் சொல்லலை, உனக்கு இது புரியவே புரியாதா, ஆனால் ஒன்று இன்றைக்கி நீ பண்ண வேலைக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரில, அந்த சாதுக்களை கூட நீ பேச வச்சுட்டல பொய்ய, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, அவங்க எப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல, கடவுளே இல்லைன்னு எனக்கு தோணுது, அந்த அளவு நீ இப்படி பண்ணுறல, ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் நீ பதில் சொல்லி தான் ஆகணும், இன்றைக்கி நீ வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நீ மாட்டுவ சிந்து அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. டாக்டர் அது அப்படின்னோடனே, இங்கே பார் இன்றைக்கி வேணா நீ சொன்னதை எல்லாரும் நம்பியிருக்கலாம், ஏன் பெரியம்மா கூட நம்பியிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உண்மை வெளியே வரும், அன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன், அது வரைக்கும் உன்னை பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீ அடி வாங்கலை தாங்க முடியாமல் தான் சொன்னேனே தவிர உன் மேலே இருக்க காதலை நான் சொல்லலை, இந்த ஜென்மத்தில் உன் மேலே காதல் வராது, நீ இப்படியே உண்மையை சொல்லாமல் எவ்வளோ நாள் நீயும் இருக்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிந்து அழறாங்க. செய்கிறதெல்லாம் தப்புன்னு எனக்கும் தெரியும் டாக்டரே, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலையே, உன்னை எழுந்துருமோன்ற பயத்தில் தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன், புரிஞ்சுக்கோ டாக்டரே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறேன்.